எது எப்படி ஸ்மெல் வருது நீங்க எப்படிங்க சொல்றீங்க? ஸ்மெல் வருது நீங்களே அக்ரி பண்றீங்க. காலையில வந்து சிக்கன் எப்படி ஸ்மெல் வரும்? காலையில வந்து சிக்கன்ல எப்படி ஸ்மெல் வரும்? அவர் கெட்டு போன சிக்கன் சொல்லி அவரே ஸ்மெல் பண்ணி தான் பார்த்தா சொல்றாரு. சாப்பிட்டு உங்க தப்புனாரு செக் பண்ணிட்டு போறோம் கஸ்டமருக்கு. டேய் அன்னடி பண்றாங்க. நான் கேட்ட ஒரே क्वेश्चन நீங்க ஹோட்டல் வச்சிருக்கீங்க. சரி இருங்க. இருக்கட்டும். தப்பு இல்லையே. தப்பா ஒண்ணு கேட்கலங்க. யாரும் தப்பு கேட்கலீங்க. தப்பா கேட்கணும் நான் உங்ககிட்ட. சென்னை அசோக் பில்லர் பேருந்து நிறுத்தம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய பட்டுக்கோட்டை மெஸ் உணவகத்தில் சாப்பிட வந்த வாடிக்கையாளருக்கு கெட்டுப்போன சிக்கன் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை அசோக் நகர்ல பட்டுக்கோட்டை மெஸ் என்ற ஒரு உணவகத்துல வழக்கறிஞராக பணியாற்றக்கூடிய சிலியன் என்பவர் தனது நண்பரோடு இன்று மதியம் உணவு அருந்த சென்றிருக்கிறார். அப்போது உணவோடு சைஷாக சிக்கன் கேட்டபோது சிக்கன் எடுத்து வந்த சிக்கன்ல துர்நாற்றம் வீசுவது போல இருந்ததாகவும் அது குறித்து கேட்டபோது தொழில் அப்படி இப்படி சிறிய தவறுகள் தான் நடக்க செய்யும் என்று சர்வசாதாரணமாக அந்த ஓட்டு ஊழியர் கூறியதாகவும் அது குறித்து உரிமையாளர் கேட்கும் போது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இது குறித்த வீடியோ ஆதாரங்களோடு தற்போது உணவு பாதுகாப்பு துறைக்கு அவர்கள் புகார் அளித்ததான் தெரிய வந்திருக்கிறது. ஓட்டுநர் ஊழியர்கள் கோழிக்கறி சப்ளை செய்த நபர்கள் சரியான முறையில் அந்த கறியை சப்ளை செய்யாத காரணத்தால் இந்த துர்நாற்றம் வீசியிருக்கலாம் என்று அவர்கள் தெரிவிப்பதாகவும் அது தொடர்பான வீடியோ ஆதாரங்களோடு தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வதாக தெரிவித்திருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் வாக்குவாதம் ஈடுபடுவது போன்ற வீடியோ காட்சிகளும் அந்த ஓட்டுநர் ஊழியர்கள் துர்நாற்றம் வீசுவது குறித்தான ஒப்புக்கொள்வது போன்ற வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்குது. தொடர்பாக விசாரணை நடைபெற்றுவதாகவும் விரைவில் அங்கு சோதனைகள் செய்யப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.